சப்ஸ்கிரைப் பண்ணாத பேர பசங்களா, இந்த காணொலியை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்த்ததுக்கு ஒருத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கான சம்பவம் அப்படி இருந்துச்சு. இது எப்பவும் போல காலேஜ் போறங்கிறதுல நாள் 15 நண்பர்களே. அது இல்லாம இந்த சீரிஸோட கடைசி எபிசோட் என்னன்னு போக போக சொல்றேன். காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சு சீக்கிரமா துணியை லைன் பண்ணி சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா காலேஜுக்கு லேண்ட் ஆயிட்டேன். இவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு உங்க மனசுக்குள்ள ஓடலாம். அதுக்கு முன்னாடி கர்த்தரை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு வலுவான ஒரு பிரார்த்தனை வச்சேன். இது வரைக்கும் பார்த்தவங்க இன்னும் தொடர்ந்து பாருங்க. என்னன்னு ஃபுல் கதையை மெயினா சொல்றேன். அதுக்கப்புறம் கர்த்தர் கிட்ட பிரார்த்தனைகள் பலமா வச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல ஒரு வழியா லேண்ட் ஆயிட்டேன். எங்களை எல்லாம் பிளாக்ல போட மாட்டேன்னு கேட்டான். சரி ஒரு போஸ்ட் கொடுறான்னு சொல்றதுக்கு ஷை டைப்பாமா. ஒரு வழியா காலேஜ் முடிஞ்சு ப்ராஜெக்ட் கைடே மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாதி கடிச்ச சமோசாவா மீதி கடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபிட் செக் போட்டேன். என்னன்னா ஃபிட் செக் அடிக்கடி போடுறான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். இப்பதான் மெயின் கதையே என்னன்னா, நான் எலெக்ஷன் நாமினேட் பண்ணிருந்தேன். இன்னைக்கு வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி 5 கேண்டிடேட் சூஸ் பண்றாங்க. போன வருஷம் எல்லாம் இன்டர்வியூலே வெளில போயிட்டேன். அது ஒரு மாதிரி குற்ற உணர்வா இருந்த காரணத்தினால இந்த வருஷம் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை போடுறவங்க மைண்ட் செட்ல போய் ஒரு வழியா செலக்ட் ஆயிட்ட நண்பர்களே. பிரின்சிபல் சார் எனக்கு ஸ்கெட்ச போட்டு தரமான ஒரு சர்ப்ரைஸ கொடுத்தாரு. வேலையா கர்த்தர் கிட்ட போய் இன்னைக்கான சான்ஸ் தந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரூம்ல வந்து பாக்குறேன். நம்ம பெரிய ஆண்டவர் தம்பி, இவர் பேர் உண்மையிலே பெரிய ஆண்டவர் தான். தலைவன் படகு கம்பெனில இருந்து ஒரு காது பட்ஸ் வாங்கிருந்தானா. அதை நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்றதுனால கண்டென்ட்டுக்கு நமக்குன்னு வீடியோ எடுக்க தந்தான். ஒரு வழியா அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட நண்பர்களே. அதுக்கப்புறம் நல்ல மனசுக்காரன் போல தம்பி நம்ம கிட்ட வந்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண சொன்னா. ஓகே நல்லாதான் இருந்துச்சு. இந்த படகும் நம்ம பக்கெட் லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. என்னைக்கு நம்ம கைக்கு வரும்னு தெரியல. ஹாஸ்டலுக்கு வேற 5 மணிக்கு தான் வந்தேன். மதியம் வேற சாப்பிடல. சோ சாப்பிடலான்னு சொல்லி வெளில போனேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் ஜங்க் ஃபுட்டா விடலான்னு இருக்கிறேன். அப்படியே பிரெட் வாங்கின கையோட அதை ஒரு 4-5 கடி கடிச்ச கையோட அதுக்கப்புறம் என்ன வேற மெயின் கதைக்கு இப்பதான் வரேன். என்னன்னா நம்ம 800 சப்ஸ்கிரைபர் சமூக வலைதளத்துல தட்டி விட்டோம் நண்பர்களே. நமக்கு ரொம்ப நாளா சிஎம் டிராஃபி அப்ளை பண்ணணும்னு ஆசை. 5000 மீட்டரும் 1500 மீட்டரும் அப்ளை பண்ணிருக்கேன். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நேரு ஸ்டேடியத்தை ஒரு முறையாச்சும் பார்த்து அங்க உள்ள புல்ல எடுத்து பாக்கெட்ல போட்டு வரணும். நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு நாளைக்கு போல் நம்பர் தராங்க. போல் நம்பர் தரதுனால சுத்த பத்தமா துணியெல்லாம் துவச்சு முடிச்சிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சிட்டேன். பை பை.